இன்னைக்கு நைட்டு தூங்காம என்ன பார்க்க போறோம்னா 12 மணிக்கு பேய் நாங்களாம் முடிச்சிருந்து உங்களுக்கு காட்ட போறது ஹோம் எசென்ஷியல் ஹால்ல உட்காந்து ஹால் பார்க்கறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். வாங்க ஹால்குள்ள இருந்து ஹால் பார்க்க போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, நான் வந்து பட்ஜெட்லேருந்து அதாவது ரொம்ப கம்மியாக பார்த்து நிதானமாக நல்லதாக பெஸ்ட்டாக எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இது வரைக்கும் நாங்கள் அஃபோர்ட் பண்ணாத ரேஞ்சஸ்க்கு சில ஹோம் எசென்ஷியல்ஸும் இந்த தாட்டி வாங்கியிருக்கோம். அது என்னென்னன்றது இந்த வீடியோவில் காட்டுறதுக்கு மிக்க பெருமை அடைகிறோம். நீங்கள் பெருமை அடைகிறீங்க, அவங்க வந்து சளியை பிடிச்சி அலைகிறாங்க. அந்த பிள்ளை ஏதோ தனியாக உளறிக்கிட்டு இருக்கு. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு எதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நாங்கள் இப்போ கட் பண்ண போகிறது வெல்கம் மேட்டு. இது எல்லா பக்கமும் நாங்கள் தேடிட்டே இருந்தோம். எனக்கு பிடிச்சா அப்படியும் பிடிக்கல, அப்படியும் பிடிச்சா எனக்கு பிடிக்கல. வெல்கம் இல்ல ஹலோ, அதில் வந்து ஹலோ போட்டிருக்கு, ஆனால் வந்து இது பேர் வெல்கம் மேட். நல்லா இருக்கு. வெல்கம் மேட் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா பக்கமும் தேடினோம். பட் எங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அப்படியும் பிடிக்கல, அப்படியும் பிடிச்ச மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கல, அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது மங்கல்ல வந்து இன்னைக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 779 ருபீஸ். ஒரு மேட்டு வந்து 1000 ரூபாயா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இது வந்து நாங்கள் ஹோம் சென்டரில் பார்த்தோம், ராயலில் பார்த்தோம், ரெண்டு பக்கமும் எங்களுக்கு பிடிக்கல. பட் இது வந்து எதார்ச்சியாக பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, பட்ஜெட்ல இருந்துச்சு. நான் வந்து சாஃப்டா இருக்கிற மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன். அப்படிதான் வந்து இதான் நல்லா இருக்கும், மண்ணெல்லாம் போகும்னு சொல்லி வாங்கினாரு. இதை வச்சு என்ன பண்ணுறது? எப்படி காட்டுங்க. அந்த காட்டுறேன் 1 மினிட். ஸோ நான் வந்து இது வெல்கம்னு நினச்சி தான் எடுத்தேன். இது ஹலோன்னு இருக்கு, ஸ்டைலாக எழுதிருக்கு, பார்க்கவும் சூப்பராக இருக்கு. தெரிஞ்சிச்சு, நான் அப்படியே பார்த்துட்டேன். நான் பார்க்கல, நான் கவனிக்கல. ஸோ நான் வந்து அவசரமாக ஒரு பில் போட்டுட்டு இருந்தாரு. இந்த மேட்டு வந்து உள்ளே வந்தோடனே நம்ம வாங்குற ஃபர்ஸ்ட் பொருள் அது வந்து எங்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அவசரமாக கடைசி நிமிஷத்தில் கண்டுபிடிச்சி அப்புறம் பில் போடுறதுக்குலாம் வாங்கி இது பில் போட்டுட்டோம். சூப்பர். இதுதான் அந்த மேட். ஸோ பின்னாடி ஏதோ இப்படி கிரிப்பு மாதிரி இப்படி இருக்கு. இதை நம்ம போட வேண்டிய இடத்துல போட்டுடலாம். ஆக்சுவலாக வெளில இருந்து இப்படி திருப்பி போட்டால் வரவங்க பார்க்குறப்ப ஹலோன்னு போட்டிருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். லாண்ட்ரி பேஸ்கெட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் தேடினோம், அப்புறம் ஆன்லைன்லலாம் பார்த்தோம். கடைசியில் திடீர்னு எதேச்சியா மங்கல்ல பார்த்தோம். இந்த ரோமாத்துக்கு இதுக்குள்ளே போடுங்க. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லாமல் பார்க்கவே கொஞ்சம் ப்ரௌன் கலர் தான் இந்த டைம் எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சுது. நாங்கள் பிளான் பண்ணதும் ப்ரௌனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். உள்ள போ. இது வந்து எனக்கு ஒன்று பேருனா ஸ்னேகா அப்படின்னு ஒரு காமெடி இருந்தார். எந்திரிங்க ஸ்னேகா. ரோமா பெட்டிக்குள்ள போன பாய் இங்க இருக்கேன். ரோமா வந்து நம்ம ஹால்ல இருந்து பெட்ரூம் கொண்டு தூக்க கலக்கனால குட் நைட் ரோமா. அடுத்து பாத்தீங்கன்னா இது என்னடா எங்க வீட்டுல துப்பாக்கிலாம் வாங்கி வச்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க. இது ஒரு லைட்டர். என்ன சொல்றீங்க? லைட்டரா? ஆமா, இது வந்து நெருப்பு வரும்ல, வாங்கணும் நிறைய நாள் நான் வீடியோலாம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன். இப்போதான் இது வாங்க நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு. நான் பிளாக் தான் வாங்கணும், நம்ம தீமுக்கு செட் ஆகும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு பிளாக் வாங்கணும். அது இக்னிஷன், இது ஃபயர். இது ஆக்சுவலா வந்து கேஸ்ல ஆப்ரேட் ஆகுறது. தீர்ந்துச்சுன்னா கேஸ் ரீஃபில் பண்ணும், அங்கேயே கேஸும் கிடைக்குது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் லைட்டரா கம்பேர் பண்றப்ப. இது 200 ரூபா, 119 ரூபா தான் போட்டுருக்கு. அப்படியா? ஓகே ஓகே. அதே வேலை தான், லைட்டரும் அதே வேலை தான். என்ன ஒரு 80 ரூபாய்க்கு கிடைக்கலாம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் சொன்னேன் 199 ரூபா. 199, சாரி 19 தான் நினைச்சேன். ஓகே, சூப்பரா இருக்கு. பட் இது வந்து நீங்க விளக்கெல்லாம் கூட ஏத்தலாம், விளக்கு ஏத்தலாம், கேண்டில் பத்திக்கலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு தேவையான கிளீனிங் எசென்ஷியல்ஸ். ஸோ இது வந்து பாத்ரூம்க்கு எனக்கு எப்பவுமே இந்த இதில் அது என்ன குச்சி விளக்கமாக வந்து பிடிக்காது. ஏன்னா அது கூட்டுறப்ப நல்லா இருக்குங்க, க்ளீன் பண்ணுறப்ப ஒன்று ஒன்றா உடஞ்சி விழுந்து அதுவே ஒரு பெரிய குப்பையிடும். அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் விளக்கு மாறாங்க. அப்புறம் இது சிலிக்கான் ப்ரஷ்ஷு இதெல்லாம் வந்து வாங்கணும் பாத்ரூம். இது வந்து ஒயிட் கலர் இது போட்டா பத்தாது இல்லைங்களா,
டேபிள் டாப் அதை க்ளீன் பண்றதுக்காக இந்த மிரருக்கு கூட இந்த இது அடிச்சிட்டு அதெல்லாம் நமக்கு அவ்வளவு வந்து இது இல்ல மிரர்ஸ் இல்ல அதனால பிரச்சனை இல்ல. நமக்கு ப்ரூம் ஸ்டிக் ஏரியா காட்டுவாங்க. இந்த ப்ரூம் ஸ்டிக் ஏரியா பாருங்க சூப்பரா இருக்கு. விளக்கமாறு எல்லாத்தையும் இங்க மாட்டியாச்சு. ஸோ பார்க்கவே அழகா இருக்கு. ஆஷ் கலர் விளக்கமாறு. இது வந்து பாத்ரூம் கலர் பிரஷ் மரம் விளக்கமாறு எல்லாமே வச்சாச்சு. மாப் மட்டும்தான் விளக்கமாறும் பார்த்தீங்கன்னா டிசைனா வாங்கணும் டிஃப்ரெண்டா. பிளாஸ்டிக்ல பூ மாதிரி அதில் அப்படியே மாற்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதோட பிரைஸும் கொஞ்சம் எவ்வளவு பிரைஸ்? இது வந்து 179. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கறி துணியெல்லாம் பேக்கெட்ல விற்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் கிழிஞ்சு போன துணி தான் வீட்டுக்கு வந்து கறி துணியாக வரும் கிச்சன் துடைக்க. கிச்சன் கவர் அடுத்து நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் போனால் இந்த கம்ஃபர்டர்னு ஒன்று இருக்கும். தனித்தனியாக போர்வன்னு இல்லாமல் அப்படியே அந்த பெட்டு ஃபுல்லாக அப்படி இருக்கும். அது ஜாலியாக இருக்கும். அப்படியே போத்தி படுக்கவே அந்த கம்ஃபர்டர் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு முதல் முறையாக நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நாங்க பிரவுன் கலர்ல எடுத்திருக்கோம். பிளஸ் வந்து இது ஆஷ் கலரா? இது ஆஷ் பிரவுன் தான். பிரவுனோட ஷேட் தான். ஸோ இது பிரவுனோட ஷேட் தான். இதுக்கு எங்க ரூம் பார்த்தீங்கன்னா அப்படியே வுட்டு ஃபினிஷ்லேயே எல்லாமே அங்கங்க வந்து இது இருக்கும். கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வுட்டு ஃபினிஷ்லேயே திரும்பி அதே தீம்ல ஒரு ப்ரௌன் கலர்ல வந்து ஒரு கம்ஃபர்டர் வாங்கியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் தேங்காய் பூத்துன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி மொசுன்னு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி துண்டு 2 வாங்கினேன். இது வந்து நல்லா இருக்கு. கட்டிக்க சூப்பராக இருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது ஹோம் சென்டர் ஷாப்பிங் வருது. ஹோம் சென்டர் ஷாப்பிங் இதெல்லாம் நான் பார்த்து ஆசையாக வாங்கினேங்க. எல்லாமே அழகா இருக்கு. ஒன்று வந்து ரோமா பெசித்தியாக்கு, ஒன்று சரசு. அப்புறம் வாங்கவே மாட்டேன் நிறைய நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லி வாங்கினது. அதுக்கப்புறம் செல்லா குட்டிங்க. வாவ் அப்படி சாஃப்டா. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை பாத்ரூம் வெளில போடுற இதுதான் மேட்டு தான். ஆனால் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு 2 கலர். ஓகேவா? இது வந்து எங்கள் ரூமுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரௌனு. இது வந்து வெள்ளை. ப்ரௌன் இல்லை பட் ஷேட் ஆஃப் ப்ரௌன் மாதிரி கொஞ்சம் காஃபி கலர் மாதிரி லைட்டாக. இந்தா இது உங்கள் பாத்ரூம்க்கு போய் போட்டுக்கோ. ரெசித்தியா சரசெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இது எப்போ அன்பாக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றா எடுக்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடறாங்க. பார்க்கவே இது சூப்பராக இருக்குல்ல? ஆமாம் இது கிரிப்பா அப்படி பிடிச்சிக்குதுங்க. அப்படி கால் அப்படி நவுத்துனா கூட நவுத்த முடியல. அவன் சொல்றப்பே ஸ்லிப்பரி ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. நல்லா இருக்கு. பட் வந்து இது வாஷபிள், மெஷின் வாஷும் பண்ணிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. லைட் கலர்ல இதுக்கு ரிலேட்டட் கலர்ஸ்ல இருக்கக்கூடியதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சாஃப்டா இருக்கு. அப்படியே கால் வந்து பூ மாதிரி இருக்கு. ஒருத்தி குறுக்க இந்த கௌஷிக் வந்து வந்துட்டே இருக்கான். பார்க்க போறது ஒரு சாட்டின் பெட் கவர். ரொம்ப நாளா வந்து நான் ஒரு சாட்டின் பெட்ஷீட்டு அப்புறம் வந்து பில்லோ கவர் வாங்க நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து எனக்கு கிடச்சது ஹோம் சென்டரில் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து நாங்கள் வேறு பக்கம் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா எங்களோட பெட் சைஸ் வந்து அல்ட்ரா கிங்கு, ரொம்ப பெரிய பெட் சைஸ்னால அது கிடைக்கல. இது பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ப்ளஸ் நம்ம வாங்கின அது பேர் என்ன கம்ஃபர்ட்டோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம் அந்த கலரு. ஸோ நாங்கள் வந்து பிளாங்கெட் இது ஸ்க்ரீன்லேருந்து பெட்டு கம்ஃபர்டர்லேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாமே சிமிலர் கலர்ஸ் தான் போயிருக்கோம். நல்லா இருக்கும்ன்றது அதே மாதிரி எடுத்தாச்சு. ஷேட் ஆஃப் ப்ரௌன்ஸு கொஞ்சம் எல்லோ அந்த மாதிரி கலந்த மாதிரி தான் போயிருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பர் நம்ம கிச்சனில். ஸோ அவங்க வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ எல்லா டப்பாவையும் வந்து தூக்கி போட்டு வந்துட்டாங்க. பட்டம் பழசு ரொம்ப வருஷத்துக்கு இதெல்லாம் மம்மி வச்சுருந்தாங்க. இல்லைனா அதெல்லாம் எங்கேயும் போடாமலே பத்திரமா வச்சுருந்தாங்க. இப்போ தான் நிறையா பேர் எங்கள் கிச்சன் வீடியோ பார்த்து திட்டமாக செஞ்சுருக்கீங்க. என்ன ஓட்ட உரசல் உடஞ்சதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு. இப்போ நாங்கள் புதுசு மாற்றிருக்கோம். ஸோ பெரிய பெரிய கிளாஸ் கண்டெய்னர்ஸ். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், நாங்கள் வேறு எல்லா பக்கமும் பார்த்தோம், இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, நல்லா இருக்குது இதுதான். ஸோ இந்த கிராசரி யூனிட்ல ஆல்ரெடி வந்து ஒரு செட்டு வாங்கினதெல்லாம் மம்மி அழகாக அப்படி அடுக்கி வச்சுருக்காங்க. மம்மி ரொம்ப பயமாக இருக்குது கிளாஸ் யூஸ் பண்ணுறது தான். எனக்கும் அப்படி தான். ஸோ எல்லாம் இங்கே நீட்டாக இருக்குது. இவ்வளோ டப்பா வாங்கினது ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறது இந்த ஆயில் செட்டு, ஆயில் கண்டெய்னர் செட்ஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்களா கிளாஸில் இருந்துச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்ததுனால அண்ட் இது அப்பிடைசிங்காக பார்க்க இருந்ததுனால நாங்கள் வந்து கிளாஸ்க்கு போயிட்டோம். ஏன்னா இதில் பார்த்தா என்னன்றது தெளிவாக தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் அது பிசுன்னு ஆகிடும்னு நினைக்கிறேன்.
எனக்கு தெரியல, பட் இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க, வாங்கிட்டேன். இதில் வந்து காம்போல வாங்கணும். இது வாங்கினோம்னா ஒரு பெப்பர் பாக்ஸும் சால்ட் அண்ட் பெப்பரு, அதுக்கப்புறம் வந்து இதுவும் ஃப்ரீ இல்லை செட்டு. எவருங்க P ஃபார் பெப்பர், ஓ அப்புறம் S ஃபார் சால்ட். விவரமாக தான் எழுதியிருக்கேன். பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதை இப்படி ஓப்பன் பண்ணி உள்ள ஆயில் இப்படி கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இது பதலமாக வச்சுக்கணும், பத்திரமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்டைன்ஸ் பார்த்து அழகாக வாங்கி வச்சிருக்கத நம்ம வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். வாங்க போய். நாங்கள் வந்து பிளான் பண்ணது வந்து லாங் கர்டைன்ஸ் தான் பிளான் பண்ணோம். பட் வந்து லாங் கர்டைன்ஸ் போகிறப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா 7 feet, அதாவது விண்டோக்கு போடுற கர்டைன்ஸை, சாரி கதவுக்கு போகிற கர்டைன்ஸை விண்டோக்கு போடலாம். அதோட ஃபீட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி லாங் கர்டைன்ஸ் மாதிரி மாற்றிடலான்றது தான் ஐடியா. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 9 inches, ஆக்சுவலாக அது 8 inches பக்கம் வரும். நம்ம 2 inch விட்டுருக்கோம், கீழே வரையும் வரும்னு நினைக்கிறேன். போய் போட்டு பார்ப்போம். கரையக்கூடாது, உங்கள் முன்னாடி தான் நாங்களும் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரூமுக்கு ப்ளூ கலரில் பாருங்க, ஒரு பேய் முழிச்சிருக்கு இன்னும் தூங்காமல். எங்கள் ரூமுக்கு வழக்கம் போல் ப்ரௌன் கலர் போட்டு பார்க்கலாமா? வாங்க. பிரசித்தியாவுக்கு வந்து தூக்க கலக்கம் கண்ணில் அப்படி தெரியுது. இருந்தாலும் ஆர்வம் தாங்க முடியாமல் எந்திரிச்சு உட்காந்துருக்கா. இது 2 pieces ஆக்சுவலா. ஆமா, சூப்பரா நல்ல திக்கா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, ரேட்டுக்கு ஏற்றது தாங்க. அதுதான் சொல்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நாங்க ராயல் ஓக்ல வாங்கினோம். இதுதான் ரொம்ப ஐடியா பண்ணிக்கிட்டே இருந்தேன், என்ன பண்றது. நல்ல சன்லைட்டே ஃபுல்லா கட் பண்ற அளவுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கு. ஆக்சுவலா இப்போ போட்டு பார்க்கலாமா? ஒரு ஸ்க்ரீன் போட்டாவே நல்லா இருக்கும். பட் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு செட்ல 2 பீஸ் வரும்னா 2ஐயும் நீங்க போட்டு பாருங்க, 2மே போட்டா இன்னும் அழகா இருக்கும்னாங்க. அது ரப்பர் பேண்ட் போடக்கூடாது, வேற ஏதாச்சும் தான் போடணும். கர்டைன்ஸ் மாட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரஸ்தியா உனக்கு பிடிச்சிருக்கா? சரசு உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப ஹைஃபையாக இருக்குது, கலரும் சரி. அதே மாதிரி இந்த கட்டுறதை நாங்கள் வாங்கி கட்டலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சோம், அதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே இது லாங் கர்டைன்ஸ் மாதிரியே ஒரு லுக்கு கொடுத்துருச்சு. சிங்கிளாக போட்டால் கூட நல்லா இருக்காது, பேராக போட்டால் தான் நல்லா இருக்கும். இதே கர்டைன்ஸ் கலர் நாங்கள் கேட்டிருக்கோம். இது அந்த சைஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த சைஸில் வாங்கி இங்கேயும் போட்டுருவோம். ஓகே, சூப்பராக இருக்கா? நம்ம ரூமில் போட்டு பார்க்கலாம் வா, அதுதான் ஹைலைட். எங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் வாங்கினோம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீனு இது என்னோட சாய்ஸ். 4-5 ப்ரௌன் இருந்துச்சு, இந்த ப்ரௌனை நான் தான் சூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது, திக்காக சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. இதுலேயே இந்த இது கொடுத்ததுனால சொல்லும் போல பிரச்சனையே இல்லை. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தான் பிடிச்சிருக்கு, கிட்ஸ் ரூம் ஸ்க்ரீனோட. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு? எனக்கு ப்ரௌன் தான் பிடிச்சிருக்கு. அந்த ரூமுக்கு அது நல்லா தான் இருக்குது, அந்த கலர். அந்த ரூமுக்கு அது நல்லா இருக்குது. என்னன்னா இந்த பெட்டுக்கு பின்னாடி போட்டதுனால அதோட அழகு கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். மற்றபடி சூப்பராக இருக்கு. அங்கே பார்க்குறப்போ ஒரு ஆள் நல்லா இருக்கு. பிரசித்தியா அப்படியே படுத்து தூங்கிட்டா. ரோமா இன்னும் முடிச்சு ஒம்பளுத்துக்கிட்டு இருக்கா. ஊருக்கு துணி எடுத்து வைக்க போனோம், இனிமேல் தான் மணி 1:30 ஆயிடுச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், எங்கே வாங்கினோம், என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினோம், எப்படிலாம் அதோட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். நிறையா அப்டேட்ஸ் வீட்டை பற்றி, வீடு ரிலேட்டடாக எங்கெங்கெல்லாம் இன்டீரியர் பண்ணணும், நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் மீ விஜய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கிளம்பிட்டு இருக்கோம். அதோட சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய எங்கள் லைஃப்பில் நடக்க போகிற விஷயத்தை அடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.